now we can go to PBKS. பஞ்சாப் கிங்ஸ் சொல்றப்ப சிரிப்பு தான் வருது. இதே 3 செக்மெண்ட்ஸ் பஞ்சாப் கிங்ஸுக்கு இப்ப பார்க்க போறோம். பஞ்சாப் கிங்ஸ் இருக்கு ஆனா இல்ல, கோர் இருக்கா இல்லையா? ஆகாஷே ஆரம்பிக்கணும். கோர் சுத்தமா இல்ல ப்ரோ. நிஜமா பார்க்கணும், நீங்க ஸ்குவாட்ல லைக் நம்ம ஒரு டீம் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் டைமே அதுல ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் இந்தியன் கோரும் இல்ல, ஸ்ட்ராங் ஃபாரின் கோரும் இல்ல. இவங்களோட ஒரு ஹேபிட்டாவே எப்படி இருக்குன்னா, எவ்ரி மெகா ஆக்ஷன் வராங்க, ஒரே ஒரு பேரை ரீடைன் பண்ணிட்டு ஃபுல் பஞ்சா புதுசா ஒரு ரேண்டமா ஒரு டீம் எடுக்கிறாங்க. அவங்க யாருக்குள்ளயுமே செட்டே ஆக மாட்டேங்குது. அந்த 3 இயர்ஸ் சைக்கிள்ல 2-3 கேப்டனை மாத்துறாங்க. 3 இயர்ஸ் சைக்கிள் முடிச்ச உடனே கோச்சை மாத்திடுறாங்க, சப்போர்ட் ஸ்டாஃபை மாத்திடுறாங்க, திருப்பி ஒருத்தரை ரீடைன் பண்றாங்க. அப்படின்றப்போ பஞ்சாப்க்கும் கோருக்கும் அந்த 2 இதுமே ஒரே சென்டென்ஸ்ல போடவே முடியாது ப்ரோ. சுத்தமா இல்ல. பிரபு உங்க தாட்? இல்ல அதான் ஆக்சுவலா அவர் சொன்னது வந்து 100% கரெக்ட். அவங்க மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் மாறல. ஸ்டார்டிங்ல எந்த மேனேஜ்மெண்ட்ல இருந்தாங்களோ அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் ரீடைன் ஆயிட்டு இருக்கு 16 இயர்ஸா தவிர்த்து அவங்க பிளேயர்ஸ் சரி, கேப்டன் சரி, கோச் சரி, லைக் ஒரு டீம் வந்துட்டு ஜெல்லாகிறதுக்கு 3 இயர்ஸ் ஆகும். அப்போ அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு மெகா ஆக்ஷன்ல ஒரு 3 இயர்ஸ் ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்களா, அதுல இருந்து லைக் நல்லா பண்ணாங்க, பண்ணல ஒரு 2 பிளேயர்ஸ் 3 பிளேயர்ஸ் நான் கண்டினியூஸா ஆட வைக்கிறேன். எய்தர் ஒரு ரவி அஸ்வின், KL ராகுல் அந்த மாதிரி ஒரு கேங் இருந்தப்ப அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு வந்திருக்கணும். இன்னொன்னு மேபி பிளேயர்ஸ்க்கும் அந்த ப்ராஜெக்ட் பிடிக்கணும். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட், உங்களுக்கு இதான் ரோல் அப்படின்னு அசைன் பண்ணும்போது மேபி லைக் ஒரு ஈகோ கிளாஷ்னால எனக்கு கேப்டன்சி வேணும், உனக்கு கேப்டன்சி வேணும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருதோ அதுவும் பார்க்கணும். இப்ப திரும்ப இந்த ஆப்ஷன்லயும் இவங்க என்ன பண்ண முடியும்னா லைக் ஒருத்தரை வச்சுதான் போக முடியும். அது வந்துட்டு அந்த இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர், அவரும் வந்துட்டு வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணாரு, ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் அவர் மட்டும்தான் இந்த டீம்ல கோர்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்துட்டு கண்டினியூஸா ஒரு 2-3 சீசன்ஸ் ஃபுல்லா டீம்ல இருந்திருக்காரு. மற்றபடி பாத்தீங்கன்னா வேற யாருமே இல்ல. இந்த ஃபைண்ட் ஆஃப் தி சீசன் 2 பேர் இருக்காங்க, பட் அவங்கள கோர்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ மேபி இல்ல இருக்கானா இல்லையான்னு கேட்டா இது இல்ல. ஆக்சுவலி பஞ்சாபுக்கு தான் இந்த டைட்டில் கரெக்டா இருக்கும். இருக்கு ஆனா இல்ல, அதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ஒரு 4 பேர் இருக்காங்க சொல்லிக்கிற மாதிரி. ஆனா அவங்கள வச்சு நீங்க வந்து ஒரு டீம் பில்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. இவரு சொன்னது, பிரபு சொன்னது எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆனாலுமே அங்க ஏதோ ஓகே இவங்களை அட்லீஸ்ட் திருப்பியாவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளேயரே வந்து ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங், சஷாங்க் சிங், அசுதோஷ் அண்ட் ஒரு பஞ்ச் ஆஃப் எழுதி வச்சிருக்காங்க பிரப்சிம்ரன் சிங். இந்த 4 பேரை தான் ஓகே திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒரு டீம் மாதிரி தெரியும். பஞ்சாப் பஞ்சாப் டீம் தான் இவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியற மாதிரி இருக்கிறது இந்த 4 பேர் தான். ஹர்ஷ்தீப் சிங், சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மா, பிரப்சிம்ரன் சிங். இதை தாண்டி சும்மா பேருக்கு சொல்லலாம்னா சாம் கரன், ரபாடா, ஹர்ஷல் பட்டேல், ஜிதேஷ், ஹர்பிரீத் புரார். ஆனா இதெல்லாம் ரீடைனும் பண்ண முடியாது, ஆர்டிஎம்மே யூஸ் பண்ணுவாங்கலாம் தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் வேற இடத்துல போயிட்டு மேபி இம்பாக்ட் பண்றதுக்கான கொஞ்சம் சப்ஸ்டன்ஸ் இருக்க ஆட்கள் தான் வச்சுக்கோங்களேன். ஆனா எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இருக்கு, ஆனா அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ டிஸ்மேண்டில் பண்றது பெட்டருங்கிற ஸ்டேட்ல தான் பஞ்சாப் இருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஒருத்தரே ரீடைன் பண்ணாலும் 18 கோடி கொடுக்கணும். அவர் 12 கோடிக்கு போனா கூட 6 கோடி நஷ்டம். அதுல வந்து ஒரு 3 பிளேயர் எடுக்கலாம் மெகா ஆக்ஷன்ல. சோ எனக்கு தெரியல ஒருத்தரையாவது ரீடைன் பண்ணுவாங்களான்னு கூட தெரியல. சோ நம்ம வித் தட் நோட் 6 பேருக்கும் ஆர்டிஎம்ல கூட ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம்ல. லைக் 6 நான் ஆர்டிஎம் எடுத்துக்கிறேன்னு பண்ணலாம். இது சோ இருக்கான இல்ல செக்மெண்ட் முடிச்சுட்டு ரிட்டென்ஷன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சதுனால போகாதே செக்மெண்ட்டுக்கு வரும். யாரையாவது போகாதே அப்படின்னு இப்ப சொல்லுவாங்களா அக்டோபர் 31க்குள்ள? ஆகாஷ் ப்ரோ என்ன கேட்டீங்கன்னா பஞ்சாப் வந்து இவ்வளோ இயர்ஸ் பண்ண மிஸ்டேக்ல இருந்து கொஞ்சம் வெளியே வரணும்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. அவங்க வந்து இந்த ஒரு தைரியமான கால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பிளேஸை ரீடைன் பண்ணுவோம் ப்ரோ. அவங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் அவங்க எவ்வளோ ப்ரைஸுக்கு போறாங்கன்ற தாண்டி, ஏன்னா நீங்க எல்லாருமே நம்ம ஆக்ஷன்ல போய் ஃப்ரெஷ் பிளேஸ் எடுத்துக்கலான்ற ஒரு மைண்ட் செட்ல போவோம். ஆனா ஒரு டீம் ஆவரேஜா 3-4 பிளேயர் ரீடைன் பண்ணாலும் ஆல்ரெடி டாப் 30 பிளேயர்ஸ் போயிடுறாங்க ஆக்ஷனை விட்டு. அதுல இருந்து மீதி இருக்கிற பிளேயர்ஸ் தான் வெளியே வராங்க. அப்படின்றப்போ நான் அந்த கால் எடுக்க மாட்டேன் ப்ரோ. இந்த டீம்ல கண்டிப்பா 2 அன்கேப் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. சஷாங்க் சிங்கும் பிரப்சிம்ரனும். இந்த 2 பிளேயர்ஸ் அன்கேப்ல கன்ஃபார்ம் வருவாங்க. ஹர்ஷ்தீப் சிங் நோ மேட்டர் அவர் 18 crore சரி, ஹர்ஷ்தீப் சிங் எடுப்பேன். ஏன்னா இந்தியால பும்ராக்கு அப்புறம் இப்போதைக்கு அவர் தான் அடுத்த பெஸ்ட் டெத் போலர். அப்படின்றப்போ ஒரு இந்தியன் டெத் போலர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரிட்டி. அப்படின்றப்போ ஹர்ஷ்தீப் சிங் நான் பண்ணுவேன் ப்ரோ. இன்னொன்னு அவங்க இவ்வளவு நாள் இது பண்ணதுல ரியலைஸ் பண்ணி யாரையாவது ஒருத்தரை டோட்டலா பேக் பண்ணும் ப்ரோ. 14 crore நான் கண்டிப்பா ஒருத்தரை பேக் பண்ணுவேன், எய்தர் சாம் கரன் ஆர் லிவிங்ஸ்டன். ஏன்னா நீங்க லிவிங்ஸ்டன் இருக்கிற ஃபார்ம் இப்ப பாத்தீங்கன்னா அவரோட டே அப்படின்றப்போ அவர் மேட்ச் வினிங் இது பண்ணுவார். ஒன்ஸ் அவர் ஃபெயிலியர் ஆகாரா டோட்டல் ஃபெயிலியர் ஆயிடுறாரு. பட் நம்ம இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் பேக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்.
இப்போ மேக்ஸ்வெல் எப்படி ஆர்சிபி பேக் பண்ணி அவங்க ஒரு நல்ல சீசன் கொடுத்தாரோ அது மாதிரி நான் ஒன்று சாம் கரன் இல்லை லிவிங்ஸ்டன். நீங்க வந்து ஒரு மேட்ச் வின்னர் எபிலிட்டியில பாத்தீங்கன்னா நான் லிவிங்ஸ்டன் பண்ணுவேன். இல்லையா எனக்கு வந்து யூட்டிலிட்டி எல்லாமே பண்ற ஒரு பிளேயர் வேணும்னா சாம் கரன். ஏன்னா சாம் கரன் ரொம்ப யங்கு. இப்போ சாம் கரன் நீங்க ரீடைன் பண்ணீங்கன்னா ஒரு கேப்டன் தேடுறதுக்கான ஒரு நீடும் கம்மியாயிடும். இல்லைன்னா இவங்க ஆக்ஷன்ல போய் ஒரு கேப்டனை தேடணுன்ற ஒரு நெசசிட்டி வரும். போன வருஷம் ஒரு டீசென்டான கேப்டனா சாம் கரன் இருந்தாரு. அப்படின்றப்போ ஹர்ஷ்தீப் சிங் வித் இந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் ஒன் ஆஃப் சாம் கரன் இல்ல லிவிங்ஸ்டன் நான் கண்டிப்பா பண்ணுவேன் ப்ரோ. ஏன்னா இதை விட்டீங்கன்னா நீங்க ரிமைனிங் ஆக்ஷன்ல உங்களுக்கு ஒரு 60 கோடி இருக்கும். நீங்க 60 கோடியில 15 பிளேயர்ஸ் ஈஸியா எடுத்துடலாம். அப்படின்றப்போ இந்த 4 பிளேயர்ஸ் நான் சொல்லுவேன் ப்ரோ. ஓகே பிரபு. இல்ல அதான் ஆக்சுவலா நான் வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் போவேன். எனக்கு தெரிஞ்சு சாம் கரன் 14 கோடிக்கு ஒரு மெகா ஆக்ஷன்ல போவாரா அப்படின்னு கேட்டா அது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இது வந்துட்டு ஆல்ரவுண்டர்ஸ்க்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. ஸோ அதனால லைக் நான் ஏன் வந்துட்டு இது பண்ண வேணாம், ரீடைன் பண்ண வேணாம் அப்படிங்கிறேன்னா, இப்போ வந்துட்டு ஒரு 3 பேர் ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா 3 ஆர்டிஎம் இருக்கும். லியம் லிவிங்ஸ்டோனும் சரி, சாம் கரனும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 crores இந்த ஒரு ஆப்ஷன்ல போவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்கள விட பெட்டர்னு சொல்ல முடியாது. லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க ஆப்ஷன்ல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் வந்துட்டு ஹர்ஷதீப் சிங் 18 crore பண்ணி தான் அவங்க அது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு அப்ரிசியேஷன் மாதிரி. ஏன்னா அவர் ஒருத்தர் தான் நியூ பால்லையும் போடுறாரு, நியூ பால்ல போட்டு விக்கெட் எடுக்கிறாரு, டெத்லயும் நல்லா கண்டெயின் பண்ணியும் அங்கேயே ரன் கொடுக்க மாட்டேங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ரேர் கமாடிட்டி. இவருக்கு ஆப்வியஸா 18 crores வந்துட்டு கண்டிப்பா ஒர்த்து தான். ஸோ அவரை எடுத்துட்டு சஷாங்க் சிங் அண்ட் பிரப்சிம்ரன் எடுத்துட்டு பிரப்சிம்ரன் ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க ஓப்பனரா கண்டினியூஸா 14 மேட்ச் சான்ஸ் தரலாம். அண்ட் ஹர்ஷதீப் பவுலரு இன்கேஸ் நீங்க யார் சொன்னா சஷாங்க் சிங் உங்களுக்கு பினிஷர் லாஸ்ட் சீசனே பார்த்தோம், செமையா பினிஷ் பண்ணாரு. ஸோ இவங்கெல்லாம் வச்சுட்டு அந்த மீதி 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாரினர்ஸ்க்கு, சாம் கரனுக்கு, லிவிங்ஸ்டனுக்கு மேபி அவங்க வந்துட்டு நாங்க ஓப்பனிங்க்கு வந்துட்டு எங்களுக்கு பேர்ஸ்டோவே நல்லா இருக்காரு, ஒரு யாருமே எடுக்காம பேஸ் பிரைஸ் 1.5 crores போறாரு அப்படின்னா மேபி பேர்ஸ்டோவே அவங்க திரும்ப எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்துட்டு அசுதோஷ் அந்த பையன் நல்லா பண்ணா, சஷாங்க் இல்லாதப்போ அசுதோஷ் நல்லா பண்ணானா அசுதோஷ் கூட போகலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேற யாரும் எனக்கு பெருசா கண்ணுக்கு தெரியல. ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் கண்ணுக்கு. ஓகே, ஆக்சுவலி என்னோட தாட் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் எழுதி இருக்கிறது டிக் போட்டிருக்கிறது 2 பேர் தான், சஷாந்த் சிங், அசுதோஷ். 4 கோடிக்கு கன்ஃபார்ம் இருக்க தான் போறாங்க அவங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு கமோடிட்டியா இருக்கப்ப இங்க வந்து பேர் கிடைச்ச ஹர்ஷதீப் சிங்கை மட்டுமே ரீடைன் பண்ணி போன மெகா ஆக்ஷன் போனாங்க. ஸோ அந்த படி பாத்தீங்கன்னா இங்க வந்து பேர் கிடைச்சிருக்க ப்ரூவ் பண்ணிருக்க சஷாங்க் சிங் அண்ட் அசுதோஷ ஷார்ட்டா போகாதே அப்படின்னு வச்சுக்க தான் போறாங்க. ஹர்ஷதீப் சிங் வந்து எனக்கு ஹர்ஷதீப் சிங், சாம் கரன் இந்த 2 பேரும் ரீடைன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன் சாம் கரன் சொல்றேன்னா, நான் ஆக்சுவலி வந்து போன சீசன்ல வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சாம் கரன் ஒரு கேப்டனா இருக்கப்போ விளையாடுறதுக்கும் தனியா பிளேயரா இருக்க விளையாடுறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. அவர் கேப்டனா இருக்கப்போ எக்ஸ்ட்ரானரியா பண்ணிட்டு இருந்தாரு, ஸ்பெல்ஸா இருக்கட்டும், அவர் முன்னாடி வந்து 2 டவுன்ல இறங்கி ஆனதா இருக்கட்டும். ஸோ அதை அவங்களும் நோட்டீஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, சாம் கரன் 18 crores பண்ணுவாங்களா இல்ல 14 crores பண்ணுவாங்களான்றதே ஒரு கொஸ்டின் மார்க் வருது. ஹர்ஷதீப்க்கு கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ஹர்ஷதீப்பை தான் வந்து மெயினா என்ன பண்ணிருக்காங்க, ரீடைன் பண்ணி அவரை க்ரூம் பண்ணி ஒரு பிளேயர் ஆக்கியிருக்காங்க. ஆனா சாம் கரனை சப்போஸ் கேப்டன்சி ஆப்ஷனா பாக்குறாங்கன்னா அந்த ஈகோ பிளே ஆகாம இருக்கிறதுக்காகவோ அவருக்கு மேல ரெஸ்பான்சிபிலிட்டியை கூடுதல் பண்றதுக்காகவோ அவர் 18 crores ரீடைன் பண்ணி ஹர்ஷதீப் 14 crores ரீடைன் பண்ண கூட வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா ஒரே ஒரு ரிட்டென்ஷன் தான் பண்றாங்கன்னா ஹர்ஷதீப் தான் பண்ணுவாங்க கேப்டுல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஆனா ரீடைன் பண்ணா சாம் கரன் ஃபர்ஸ்ட், செகண்ட் ஹர்ஷதீப் இருப்பாருன்னு தோணுது. ரிக்கி பாண்டிங் தானே இப்ப கோச், எங்க இருந்தாலும் வந்துட்டு அவர் நேதன் எலிசா வந்துட்டு ரீடைன் பண்ணிட போறாரு 14 கோடி. இல்ல யார்கிட்டயும் யூஸ் பண்ணலாம், மேபி 11 crores தேவையில்லைல்ல, மெகா ஆக்ஷனும் கிடையாது. அப்படி பார்த்தா ரபாடாவுமே அவருமே க்ளோஸ் சர்க்கிள் ஒர்க் பண்ணிருக்காங்க டிசில, ரபாடாவை பண்ணலாமே 11 crores. சூப்பர், நல்ல கரெக்ட் நல்ல ஐடியா. அவங்க 2 பேரும் நல்லா க்ளோஸா இருந்திருக்காங்க. எனக்கு பிரப்சிம்ரனும் ஒரு டெம்டேஷன் தான், அவர் அன்கேப்டு கமோடிட்டி தான். ஆனா 2 பேரை தான் பண்ண முடியும். எங்கேயாச்சும் அசுதோஷை விட்டு பிரப்சிம்ரனை பண்றாங்களோ? இல்ல எய்தர் அசுதோஷ் ஆர் பிரப்சிம்ரன், 2ல ஒண்ணுதான். அவங்களுக்கு வந்துட்டு இப்ப வந்துட்டு ஒரு 11s அப்படிங்கிற இதுல பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு சஷாங்க் சிங்னு ஒரு டவுன் தி ஆர்டர்ல லாக் ஆயிடுச்சு. இப்ப எய்தர் சாம் கரனையோ லிவிங்ஸ்டனையோ பண்ண போறாங்கன்னா அந்த பினிஷிங் கமாடிட்டிங்கிறது எப்படி நினைக்க போகுது. ஏன்னா சாம் கரனும் he has the ability to hit big sixes. ஸோ அப்படி இருக்கும்போது மேபி அசுதோஷை வந்துட்டு வேணுமா, ஆப்ஷனுக்கு போனார்னா அந்த பிரைஸ் 4 crores போவாரா அவரு அப்படிங்கறதெல்லாம் கன்சிடர் பண்ணாங்கன்னா they will go with பிரப்சிம்ரன் because they want a opener. இன்கேஸ் அவங்க வந்துட்டு இப்ப வந்துட்டு ரிக்கி பாண்டிங் வந்துட்டு ஸ்டீவ் ஸ்மித்தை வாங்குறாருன்னா ஒரு 2 ஸ்டீவ் ஸ்மித் இவரு பேங்க், அது 2 அவர் பிரப்சிம்ரன் பேட் விடுவாரு, 6 ஓவர்ல விக்கெட் லாஸ் இல்லாம ஒரு 50 runs 60 runs அடிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு பிரப்சிம்ரனுக்கு தான் ஸ்லைட்லி சாய்வாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம்.
ஏன்னா பிரப்சிம்ரனை இவங்க ஒரு 3-4 இயர்ஸாவே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, நிறைய groom சீசன்ஸா பண்றாங்க. பண்றாங்க. பட் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல ஆக்ஷன்ல ஒரு இந்தியன் ஓப்பனர் அதிகமா போவாரா, ஒரு இந்தியன் ஃபினிஷர் அதிகமா போவாருன்னா அசுடோஷ் தான் அதிகமா போவாருன்னு நான் ஃபீல் பண்றேன். ரேட் படி பாத்தீங்கன்னா. ஸோ நீங்க வந்து ரிட்டென்ஷன்ல பொதுவா யாரை எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, யாரை ஆக்ஷன்ல விட்டா எடுக்கிறது கஷ்டமோ அவங்களை எடுக்கணும். ஒரு ஒரு பிரப்சிம்ரன் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல. ஸோ ப்ரூவ் பண்ணாத பிளேயருக்கு அதிகமா போவாங்களா, இல்ல ஒரு இந்தியன் அப்கமிங் ஃபினிஷருக்கு இந்த மீதி இருக்கிற 9 டீம்ஸ் அதிகமா போவாங்கன்னா அசுடோஷ்க்கு தான் அதிகமா போவாங்கன்னு தோணுது. ஸோ சேஃபர் சைடு அசுடோஷ் ரிட்டைன் பண்ணிட்டா பெட்டர்னு எனக்கு தோணுது ப்ரோ. வேலிட் பாயிண்ட் தான். நானுமே முதல்ல சொன்னதா அவங்க 2 பேரை தான் சொன்னேன். ஆனா பிரப்சிம்ரனை பாக்குறப்ப அது அவங்களோட கமோடிட்டி தான். அவங்க தான் அவரை குரூமே பண்ணிருக்காங்க. அவர் மூலியமா தான் பேரே தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த இதுவும் அப்படி பார்த்து அவரை ரீடைன் பண்ணலாம்னு நினைக்கலாமோன்னு தோணுது. தெரியல, பார்க்கலாம். ஆனா இப்படி நம்ம பேசுறது படி பாத்தீங்கன்னா சஷாங்க் சிங், அசுதோஷ் / பிரப்சிம்ரன், அர்ஷதீப், சாம் கரன் / லிவிங்ஸ்டன் இவ்வளவுதான் பேசியிருக்கோம். இவங்க எல்லாம் தான் போகாதே அப்படின்ற ஆப்ஷன்ல வைக்கிற மாதிரி பிளேயர்ஸா இருக்காங்க. வேற யாரும் இப்படி சொல்ற மாதிரி இல்ல. வித் தட் நோட் ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு போறோம். இன்னைக்கான செகண்ட் டீம் பஞ்சாபோட இன்று போய் நாளைவா பிளேயர்ஸ் யாரு? ஆகாஷ் ப்ரோ ஸ்டார்ட் நீங்களே சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்லுங்க ப்ரோ. சரி ரைட். அதான் ஆக்சுவலா லைக் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டோம் அர்ஷதீப் சாம் கரனுக்கு போறாங்க அப்படிங்கிற. சரி, அர்ஷதீப், சஷாங்க் சிங் அண்ட் இதுக்கு ஆக்சுவலா இப்ப அர்ஷதீப், சஷாங்க் சிங், அசுதோஷ் சர்மான்னு பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரப்சிம்ரன் அண்ட் சாம் கரனுக்கு மட்டும் யூஸ் பண்ணா போதும். பட் ஆனா மேபி அந்த பிரப்சிம்ரனுக்கு யூஸ் பண்ண முடியாது ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி 2 ரெண்டு அன்கேப்ட் அன்கேப்ட் பண்ணிட்டனால பண்ண முடியாது. கரெக்ட். ஸோ மேபி அந்த இதுல வந்துட்டு வேணா அர்ஷதீப் அண்ட் சஷாங்க வந்துட்டு இது பண்ணிட்டு மீதி 4 இதுல வந்துட்டு சாம் கரனுக்கு, லிவிங்ஸ்டனுக்கு, மேபி ரவாடாக்கு அண்ட் இவருக்கு அசுதோஷ் கூட அவங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணலாம். ஸோ மேபி ஆர்டிஎம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற பட்சத்துல சாம் கரன், லிவிங்ஸ்டன், அசுதோஷ் சர்மா அண்ட் மேபி பிரப்சிம்ரன். ரபாடா இருக்காரு, ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு, ஹர்ப்ரீத் பிரார் இருக்காரு, ஜிதேஷ் இருக்காரு. ஆக்சுவலா கண்டிஷன்ஸ்ங்கிறத பார்க்கணும். ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டு தரம்சாலால வந்துட்டு ஒரு 4 ஓவர் போடுற பவுலரான்னு கேட்டா கிடையாது. தரம்சாலாவோட சைடும் சின்னது. ஸோ அதை போன வருஷமே அவங்க அதை தப்பு பண்ணாங்க. ஸோ ரியலைஸ் பண்ணிருப்பாங்க, ஓகே ஹர்ஷதீப் வந்து ஹர்ஷல் பட்டேல் வந்துட்டு நமக்கான பவுலர் கிடையாது. ஸோ மேபி விட்டுடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்கன்னு என்னோட தாட்டு. இல்ல ஆக்சுவலி என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஆர்சிபில துபாயில ஆனப்பதான் நல்லா பண்ணாரு. ஆர்சிபி சின்னசாமியில ஆடினதை விட கம்பேரிட்டிவ்லி பஞ்சாப்க்கு நல்லா தான் பண்ணாரு. லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் ஹோல்டர்னு நினைக்கிறேன். ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் இயர் பர்பிள் கேப் வாங்கினாரு. ஆமா ஆமா ஆமா. அதனாலதான் நான் வந்து ஆர்டிஎம்க்கு வச்சிருக்கேன். 11.7 crores என்னமோ எடுத்தாங்க அவரை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தரம்சாலாக்கு ஏத்த பவுலரா கிடையாது. மேபி அவர் போன வாட்டி தரம்சாலால அவங்க 2 மேட்ச் 3 மேட்ச் தான் ஆடினாங்க. வேற சண்டிகர்ல தான் ஆடினாங்க நிறைய மேட்ச். மேபி ஆக்சுவலா சண்டிகருமே சின்ன கிரவுண்ட் தான். அவர் வந்துட்டு அவரோட யூசுவல் பவுலிங் ஸ்டைல்ல அவர் போட போறது அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் தான். சோ மேபி அந்த ஸ்லோயர் ஒன்ஸ் இல்ல ஆக்சுவலி வந்து அவர் பஞ்சாப் மினி ஆக்ஷன்ல வந்ததுல இருந்து எஃபெக்டிவா தான் இருக்காரு. ஒரு சீசன் தான் ஆடி இருக்காரு. ஆனா அந்த இம்பாக்ட் கொடுத்துட்டாரு, அந்த த்ரஸ்ட் கொடுத்துட்டாரு அவரு. சோ அதனால எனக்கு அவர் ஆர்டிஎம் கார்டுல இருப்பாருன்னு தோணுது. பர்பிள் கேப்ல வின் பண்ணிட்டாருங்கனால மேபி ஆர்டிஎம்க்கு அவங்க யூஸ் பண்ணலாம். பட் அவரை விட பெட்டரா இருக்காங்க டீம் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் என்னோட இது. பர்பிள் கேப் வின்னர்னா கண்டிப்பா போகதான் செய்வாங்க. பர்பிள் கேப் வின்னரா? ஓகே ஆமாம்பா. ஓகே ஓகே. அவருக்கு வருண் சக்கரவர்த்திக்கு 2 விக்கெட்டோ 1 விக்கெட்டோ தான் வித்தியாசம். ஓகே ஸ்டார்ட் மிஸ் பண்ணிட்டேன். ஹர்ப்ரீத் பிராரும் ஜிதேஷை விட்டுருவாங்களான்னு தெரியல. ஹர்ப்ரீத் பிராரும் ஜிதேஷும் இவங்க மூலியமா வெளியே தெரிஞ்ச கமோடிட்டிஸ். ஸோ அதுவுமே மேபி ஒரு 2.5 crores 1.5 crores ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்களா? ஆர்டிஎம் கார்டை வச்சு என்ன பண்ண போறாங்க? இருக்கிறதே ஒரு 4 பேர் தான் இருக்காங்க ஆர்டிஎம்க்கு வறுத்து இருக்க மாதிரி. இல்ல இப்போ ஹர்ஷதீப் சிங் ரீடைன் பண்றாங்க. ஹர்ஷதீப் சிங், ஹர்ஷதீப் சிங், சஷாங்க் சிங் ரீடைன் பண்ணிட்டாங்கன்னா 4 ஆர்டிஎம் தான் உங்களுக்கு. நீங்க சாம் கரன் வேணும், இவர் வேணும், யாரு லிவிங்ஸ்டன், அசுதோஷ் வேணும், ஹர்ஷல் பட்டேல் வேணும், பிரப்சிம்ரன் வேணும். இன்னொன்னு பிரப்சிம்ரனுக்கு ஏன் போவாங்கன்னு சொல்றேன்னா, பிரப்சிம்ரன் சிங் ஆக்சுவலி விக்கெட் கீப்பர்னு நினைக்கிறேன். சோ விக்கெட் கீப்பர் அந்த ஸ்லாட்டையும் வந்துட்டு அவர் டிக் பண்ணிடுறனால மேபி. ஆனா பிரப்சிம்ரனை வந்து நீங்க ஆர்டிஎம் யூஸ் பண்ணி எடுக்க முடியாது ப்ரோ. ஏன்னா ஆல்ரெடி 2 அன்கேப்ட் பண்ணிட்டீங்க. சோ நீங்க ஹர்ஷதீப் சஷாங்க மட்டும் தான பண்ண போறோம். அசுதோஷ் நீங்க பண்ணலையா? இல்ல பண்ணல. ஓ ஓகே. ஏன்னா லைக் அவங்களுக்கு அப்படி எய்தர் பிரப்சிம்ரனை வந்துட்டு ஆக்சுவலி பிரபுவோட டீம்ல பிரப்சிம்ரனுக்கு எஜ் கொடுக்குறாரு ஆகாஷ். நீங்களும் நானும் அசுதோஷ்க்கு ஸ்லைடர்ஸ் ஆயிரும். மேபி அசுதோஷ்க்கு போக வாய்ப்பு இருக்குன்னு அவரோட டீம் சொல்றாரு. ஓகே ஓகே ஓகே.
என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க 3 ஆர்டிஎம்மும் யூஸ் பண்ணணும்னு தான் ப்ரோ நான் சொல்லுவேன். ஹர்ஷல் பட்டேல், ஜிதேஷ் சர்மா, அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ஏதாவது ஒரு ஃபாரினர் அவங்க மேபி ஜானி பாஸ்ட் ஒரு கம்மி பிரைஸ்க்கு கிடைச்சாவோ அந்த மாதிரி போகலாம். ஏன்னா நம்ம ஒரு 1 or 2 பேட் சீசன்ஸ் இருந்திருக்கு. பட் இப்போ டோட்டலா ஒரு புது கோச் வரப்போ அந்த டீமோட என்விரான்மெண்ட்டே மாறும். இந்த என்விரான்மெண்ட்ல ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு பவர் ஹவுஸ் ரிக்கி பாயிண்டிங் மாதிரி ஒரு ஆள் வரும்போது ஒரு இங்கிலாந்து பிளேயர்ஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கலாம்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அதனால தான் ஒரு நிமிஷம், சாரி டு இன்டரப்ட். ஆக்சுவலி உங்க டீம் படி நீங்க ஹர்ஷதீப், சஷாங்க், அசுதோஷ், சாம் கரன் இல்ல லிவிங்ஸ்டன் 4 பேர் ஆல்ரெடி பண்ணிட்டீங்க. 2 ஆர்டிஎம் தான் வச்சிருக்கீங்க. 2 பிளேயர் யார் எடுப்பீங்க? 2 பிளேயர் கண்டிப்பா 3 ஆர்டிஎம் எடுக்கலாம்ல. 3 நான் 4 ரிட்டென்ஷன் அவர் 4 ரிட்டென்ஷன் சொன்னாரு. நான் 4 ரிட்டென்ஷன். அப்போ என்னோட 2 ஆர்டிஎம் யார் இருப்பாங்கன்னா ஜிதேஷ் சர்மாவும் ஹர்ஷல் பட்டேலும் ப்ரோ. மெயினா அவங்களோட ரோல்ஸ் தான். ஒன்னு ஹர்ஷல் பட்டேல் நீங்க சொல்லிட்டீங்க. அவர் எந்த கண்டிஷனா இருந்தாலும் நிறைய ரன்ஸ் ஒரு 10ல இருந்து 11 எக்கானமி போறாரு, பிளஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்துறாருன்றப்போ, பிளஸ் இந்தியால டெத் போலிங் போறது யாரா இருந்தாலும் அடிக்க தான் போறாங்க. பும்ரா தவிர யார் பால்ல கை வச்சாலும் அடிக்கிறாங்க அப்படின்றப்போ ஹர்ஷல் பட்டேல் ஆர்டிஎம் பண்ணுவேன். இன்னொன்னு ஜிதேஷ் வந்து ஒரு ப்ராப்பரான பஞ்சாப் ப்ராடக்ட். அவங்க வந்து எங்கேயோ இருந்த ஜிதேஷை கூப்பிட்டு வச்சு ஃபுல்லா வளர்த்தாங்க அப்படின்றப்போ ஃபுல் உரிமையும் பஞ்சாப்க்கு தான் இருக்கு. ஸோ பஞ்சாப் வந்து ஜிதேஷ் சர்மாவை எடுத்துட்டாங்க அப்படின்னா என்னோட அந்த ரிட்டென்ஷன்ஸை வச்சு பார்க்கும்போது லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, சஷாங்க், அசுதோஷ், சாம் கரன் உங்களுக்கு வந்து ஒரு 4ல இருந்து 7 வரைக்கும் பவர் ஹவுஸ் பில்ட் ஆயிருது. நீங்க வந்து ஓப்பனர்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். வித் ஆல்ரெடி உங்களுக்கு ஹர்ஷ்தீப் கீழே இருக்காருன்றப்போ ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இதுல எனக்கு தோணுது ப்ரோ. ஓகே, நான் வந்து 2 சினாரியோ சொல்லியிருந்தேன். 2 சினாரியோக்கும் சொல்றேன். ஆக்சுவலி வந்து சாம் கரன் கண்டிப்பா ரிட்டென்ஷன்ல பண்ணலன்னா ஆர்டிஎம்ல இருப்பாரு. அது மேபி அவங்களுக்கு ஒரு 2-3 கோடி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு நினைச்சு அவரை விட்டாலும் திருப்பி எடுப்பாங்க, கேப்டன் ஆக்குவாங்கன்றதுதான் என்னோட தாட்டா இருக்கு. ஸோ 4 கன்ஃபார்ம் இருக்க பிளேயர்ஸ் வந்து எனக்கு அசுதோஷ், சஷாங்க், ஹர்ஷதீப், சாம் கரன். இன்னும் 2 பிளேயர் எடுக்கணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஹர்ஷல் பட்டேல் வந்து அந்த டெம்டேஷனை கொடுப்பாரு. அவர் என்னதான் அடி வாங்கலாம்னு பேசினாலும் அடுத்தடுத்த ஆக்ஷன்ல அதிக பிரைஸ்க்கு தான் போறாரு. ஓகே, போன வாட்டியோட கம்மியா போயிருக்காரு அப்படின்னு அவர் எடுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ ஹர்ஷல் பட்டேல அவங்க ஆர்டிஎம் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது, எவ்வளவு க்ளோருக்கு போனாலும். இன்னொன்னு எனக்கு ஜிதேஷா பிரப்சிம்ரனா இதுல நான் கொஞ்சம் டவுட்டா இருக்கேன். ஆனா ஜிதேஷ் வந்து அவரை வைஸ் கேப்டன் ஆக்கியிருக்காங்க. போன வாட்டி கேப்டன் போட்டோ ஷூட்டுக்கே அவரை தான் அனுப்பிச்சாங்க. உங்களோட ரிட்டென்ஷன்ல சஷாங்க், அசுதோஷ் சொல்லிருக்கீங்கல்ல? ஆமா, சஷாங்க், அசுதோஷ். அப்போ நீங்க பிரப்சிம்ரன் பண்ண முடியாது. ஓகே ஆர்டிஎம் யூஸ். அப்ப பிரப்சிம்ரன் கிடையாது. அப்ப ஆப்வியஸ்லி ஜிதேஷ் தான் பண்ண முடியும், ஹர்ப்ரீத் பிராரோ பண்ண முடியாது. இல்ல ரபாடா வந்து எனக்கு தெரிஞ்சு சஸ்டெயின் ஆக மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அவரை வந்து விட்டுருவாங்க தான் தோணுது. ஏன்னா அவரை யாருமே அவரை இது பண்ணி அந்த டீம்ல ரீடைன் பண்ண மாட்டாங்க, ஆர்டிஎமும் பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்த டீமுக்கு அவர் போற மாதிரி சிச்சுவேஷன் தான் வருது. இந்த வாட்டியும் அவர் வேற ஏதோ டீம் தான் போய் சேர போறாருன்னு தோணுது. ஆக்சுவலா பிபிகேஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க ப்ரோ. லைக் இவங்க எல்லாருமே எப்படின்னா ப்ரூவன் பிளேயர்ஸ் இல்ல, வளர்ந்து வர பிளேயர்ஸா நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ இவங்க ஒருவேளை ஒரு ஜிதேஷ் சர்மா மிஸ் பண்ணாலும் ஒரு ஹர்ப்ரீத் பிராரை நீங்க ஒரு கம்மி பிரைஸ்க்கு எடுக்கலாம். ஏன்னா ஹர்ப்ரீத் பிரார் அவரோட ஒர்க்கை டீசெண்டா பண்ணிட்டு போயிடுறாரு. உங்களுக்கு ஆர்டிஎம் நீங்க சும்மா போறதுக்கு நீங்க யார வேணா எடுக்கலாம். இவங்க திடீர்னு சில டைம்ஸ் பிபிகேஸ் வந்து அதர்வா டைடியை கூட ரொம்ப ஹையா ரேட் பண்றாங்க. சோ அவங்க பைபேக் வேணும்னா அவரை பண்ணலாம். ஆர்டிஎம் அவங்களும் ஒரு 1.5 கோடி 2 கோடி கிடைச்சிருவாங்க திருப்பி. ஆமா, இப்ப ஜிதேஷ் சர்மாலாம் ஒரு நல்ல இதுக்கு போறாரு அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு ஆர்டிஎம் இருக்குன்னா அவங்க ராகுல் சஹருக்கு கூட யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்ல டாப் கிளாஸ் பேட்டர்ஸ்க்கு போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ஹெல்ப் ஆகும். சோ இதுவுமே ஒரு பாண்டிங் மும்பைல இருக்கப்ப இருந்திருப்பாரு ராகுல் சஹர். அப்படி இருந்தா எடுக்க வாய்ப்பு இருக்கு. ராகுல் சார் வந்து குல்தீப் யாதவ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு, பாயிண்டிங் வந்து ஆக்ஷன்ல எடுத்த நெக்ஸ்ட் செகண்டே மெசேஜ் பண்ணாராம், எனக்கு தெரியும் உன்னோட வேல்யூ, நீ வந்து எப்படி போட்டாலும் நீ 14 மேட்சஸ் ஆட போற அப்படின்ற மெசேஜ் வந்து ஆக்ஷன்ல எடுத்த நெக்ஸ்ட் செகண்டே பாயிண்டிங் அனுப்பிச்சாராம். சோ பாயிண்டிங் வந்து குல்தீப் யாதவுக்கு அந்த கான்பிடன்ஸ் தான் அவரை போன சீசன் நல்லா போட வச்சு இந்த கௌரவ் கபூரோட வீடியோல சொல்லியிருந்தாரு. அப்படின்றப்போ அவர் பிளேயர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ற விதம் நல்லா இருக்கு. அப்படின்றப்போ அதே மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் இந்த அப்கமிங் யங் டேலண்ட்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா இந்த இந்தியன் கோரே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்னு தோணுது ப்ரோ. ஒரு ஸ்டெபிலிட்டி இருந்தா பிரான்சைஸிக்கு. அட்லீஸ்ட் வந்து இந்த வாட்டி பஞ்சாப்க்கு நம்ம நினைக்கிறது என்னன்னா அவங்க வந்து ஓனர்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாம அந்த இது திங்க் டேங்க் இருக்குல்ல அவங்கள வந்து வேலை செய்ய விட்டாலே அவங்க நல்ல ரிட்டென்ஷன்ஸ் அண்ட் ஆர்டிஎம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு கோரை அட்லீஸ்ட் ஒரு அது என்ன பெரிய கோரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இல்ல. நம்ம ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல தான் சொன்னோம். ஆனா ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை செஞ்ச எல்லாரும் திருப்பி ஒரே இடத்துல வேலை செய்யறதே ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் தான். அதுவே ஒரு நல்ல அட்மாஸ்பியர் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த டக் அவுட்லயா இருக்கட்டும், அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லயா இருக்கட்டும். ஸோ அதை தான் பஞ்சாப் வந்து இத்தனை வருஷமா லேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பண்ணாம
பாண்டிங் வந்து அந்த சேஞ்ச் எடுத்துட்டு வந்தாலே பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும் பஞ்சாப்க்குன்னு தோணுது. அட்லீஸ்ட் அவங்க வந்து ஒரு பிளே ஆஃப்ஸ் வரலாம். அதே அவங்க பண்ணி ரொம்ப நாள் ஆன மாதிரி. 2015ல தான் லாஸ்டா பிளேயர்ஸ் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். 2014 இது வரைக்கும் ஒரே ஒரு வாட்டி கேகேஆர் கூட ஃபைனல்ஸ் ஆனாங்க. ஆமா ஆமா. ரெய்னா 87 வரவே அடிச்சாரு. அவங்க முதல்ல பிளே ஆஃப்ஸ் வர மாதிரி ஒரு டீம் ரெடி பண்ணாலே அவங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பிக் சல்யூட் தான். ஸோ அதுக்கேற்ற வேலைகளை அவங்க பார்க்கணும்னு நினைக்கிறேன். வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் நினைக்கிறேன். வேற ஏதாவது ஆட் பண்ணுமா நீங்க? எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா லைக் கம்பேரிட்டிவ்ல இந்த ரெண்டு டீம்ல பார்க்கும்போது எனக்கு டிசி கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க கம்பேரிட்டிவ் டு பிபிகேஎஸ். ஸோ அதான் என்னோட ஃபினிஷிங் பாயிண்ட். ஏன்னா டிசி வந்து கடந்த 2 மெகா ஆக்ஷன்களை ஒரு கோரை பில்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அங்க இருந்து அவங்க அப்படி அதை சுத்தியே தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அது நமக்கு ஒரு டீமா தெரியுது. ஷேயரும் இங்க இருந்திருந்தாருன்னா இன்னும் ஒரு பெட்டர் டீமா இருந்திருப்பாங்க. சீரியஸ்லி ஒரு டிராஃபியா அடிச்ச கேப்டன் ஆயிட்டாரு அவரு. ஏன்னா அவர் ஆக்சுவலா ஃபைனல்ஸ் வந்துட்டாரு. லைக் 2020ல மும்பை கிட்ட வந்து தோத்து. ஆக்சுவலி நான் ரொம்ப அஃபண்ட் ஆனேன். ஷேயர் வந்து அவங்க வந்து விட்டுட்டு அவர் இன்ஜூர்ல போறப்போ ரிஷப் பண்ண கேப்டன் ஆகினாங்க. அப்புறம் அவர் திருப்பி வந்த அப்புறம் கொடுக்காம ரிஷப் பண்ணி கேப்டன் வச்சு அவர் ரிலீஸ் பண்ணது வந்து எனக்கு நான் சீரியஸலி அஃபண்ட் ஆனேன். நான் கிஷோர் கிட்ட ரொம்ப பேசியிருக்கேன் இப்படி நான் ஏன்னா நான் வந்து பண்ணேன். டிசி மேனேஜ்மெண்ட் அது பண்ணாது. அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஷேயரை. பாண்டிங்கும் ஒருக்கும் நல்ல பாண்டிங் இருக்கு. அவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி கடைசியில் விட்டான். டேய் நான் தான் சொன்னலடான்னு சொன்னான். அதுவே வேற எனக்கு ரொம்ப அஃபண்ட் ஆச்சு அவர் ரிலீஸ் பண்ண. 2019லயே வந்துட்டு டெல்லி டேர்டெவில்ஸ் அவங்க இருக்கும் போதே அவர் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயர் இருந்தாரு. 2016 அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட் இவங்க எல்லாமே ஒரு கோரா இருந்தாங்க. மேபி அந்த கோரா ரீடைன் பண்ணிட்டே வந்திருந்தாங்கன்னா எதர் ஒரு 22லயோ 23லயோ டிராஃபி அடிச்சிருக்கலாம். பட் அங்கங்க அந்த ஒரு என்ன சொல்றது அந்த கேப்டன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் தான் ஒரு கிரிக்கெட்டிங் மேனேஜ்மெண்டா இருந்தா அது வந்துட்டு நல்லா இருக்கும். ஒரு மும்பை இந்தியன்ஸ்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ்லாம் அந்த கிரிக்கெட்லயே ஊறி போனவங்க. இல்ல வந்துட்டு ஒரு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட், இந்தியா சிமெண்ட்ஸ், ஸ்ரீனிவாசன்லாம் அந்த மாதிரி இருந்தவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் நார்மல் இதுக்கும் இதான் வித்தியாசம். பட் லெட்ஸ் see. ஆகாஷ் ஏதாவது ஆட் பண்ணுமா? இல்ல ப்ரோ, ஒன்னே ஒன்றுதான். பஞ்சாப் கிட்ட என்ன ஒரு விஷயம் நம்ம பாசிட்டிவா பார்க்கலாம்னா, இது வரைக்கும் முன்னாடி நடந்த மெகா ஆக்ஷன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லாம ஒரு ப்ராஸ்பெக்டே இல்லாம இருந்தாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி ஒரு 4-5 பேர் சொல்ல முடியுது இவங்கலாம் ஒரு அப்கமிங் டேலண்டா இருக்காங்க அப்படின்னு. ப்ரூவன் டேலண்ட் இல்லைனாலும் அப்கமிங் டேலண்ட்ஸா இருக்காங்க. இவங்களை பேக் பண்ணி ஒரு பிரான்ச்சைசி நல்ல ஸ்டேபிள் ஆனாலே ஒரு பிளே ஆஃபாவது வரலாம். சாம்பியன்ஷிப் கஷ்டம்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள்ல. அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப்காவது வர ஒரு டீமா மாறும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அவ்வளவுதான். அண்ட் அவங்களுக்கு வந்து லாஸ்ட் சீசன் வந்து ஒரு பெரிய லெசன் தான். இந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட்ஸ் வந்து இவ்வளவு பண்றாங்கன்றப்ப நம்ம பேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் ஆப்வியஸ்லி இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரீ சீசன் எல்லாமே நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டாங்க. நாங்க இந்த சஷாங்க் சிங் தான் எடுத்தோம், இந்த சஷாங்க் சிங் தான் எடுத்தோன்றதா இருக்கட்டும், அசுதோஷ பத்தியா இருக்கட்டும். ஸோ அவ்வளவு பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கோரை ரீடைன் பண்ணணும் தான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேர் டைம் டு ஷைனுங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த 2 டீமுமே. ஸோ லெட்ஸ் see ஆப்ஷன்ஸ்ல என்ன பண்றாங்க. ரிட்டன்ஷன் வந்து 31 ஆகஸ்ட்குள்ள வரப்போகுது, அக்டோபருக்குள்ள வரப்போகுது. ஸோ நம்ம பண்ணியிருக்கிறதே அவங்களுக்கும் மேட்ச் ஆகுதான்ற வீடியோ கூட நம்ம அப்ரூவ் பண்ணுவோம். ஒரு டீடைல்டு அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். 15 minutes கிட்ட போயிருக்கு வீடியோ. ஸோ ஆப்வியஸ்லி ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா வேறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணீங்கன்னா மேபி எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் பூஸ்டா இருக்கும் இவ்வளவு ஹோம் ஒர்க் பண்ணி பண்றதுக்கு. நாளைக்கு நெக்ஸ்ட் 2 டீம்ஸோட உங்களை வந்து மீட் பண்றோம். நாளைக்கு வந்து ஜிடி அண்ட் எல்எஸ்ஜி அவங்களோட ரிட்டன்ஷன்ஸை பத்தி நாளைக்கு வீடியோல அவங்களை வந்து பாக்குறோம். அது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்டும் பாய், சைனிங் ஆஃப்.